நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரமக இதனுடைய 1201வது வீடியோ. ஸோ 1200 கிராஸ் பண்ணியிருக்கோம் வீடியோ நம்பரில் பார்த்தா. இப்படி எந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன் பார்த்தா, கட்டுறது கைமண் அளவு கல்லாது உலகளவுன்ற மாதிரி இந்த ஸ்ரீவித்யான்ற ஒரு பெரிய சமுத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் முத்துக்களை தான் எடுக்கிறோம். நம்ம நித்தியப்படி படிக்க 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 நம்ம ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. பட் வெதர் வி கேன் ஷேர் ஆன் டு எவ்ரிபடின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காப்பா தெரியல எனக்கு, டு பி ஃப்ரேங்க். அதனால தான் எளிமையானது மட்டும் தான் சொல்கிறேன் நான். நிறைய ரகசியார்த்தமான நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அது ஜனங்களுக்கு கிரகித்த சக்தி இருக்கணும். அது வந்து அப்ளிகேஷன், இந்த ரத்துட்டை திங்ஸ் கெட்டிங் நாலேஜ். அது இந்த 1 day 2 days ப்ரோக்ராமாக போய்ட்டு வராது, நாலேஜ் கெய்னிங், அவ்வளோதான். இந்த நாலேஜ் கெயின் பண்ணுறவா 1000 பேர் அட்டன் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம்னா அதில் 10 பேர் தான் வந்து அப்ளை பண்ணுவாள். பூஜையில் அப்ளை பண்ணுறதெல்லாம் வந்து வெரி ஃபியூ பீப்புள். அந்த 2 நாள் நல்லா போய் ஓட்டில் சாப்பிட்டுட்டு நல்லா நல்லா எல்லாம் கமெண்ட் அடித்து வந்துடுவாள். தெர் இஸ் நோ யூஸ். இந்த ஸ்ரீவித்யன்றது வந்து லேர்னிங் ப்ராசஸ் ஒன்று, அது அப்ளிகேஷன் ப்ராசஸ் 2. அதாவது நம்ம சுயமாக வந்து பண்ணி பார்க்கணும் சிலதெல்லாம். இது மந்திர வித்தை கிடையாது, அது ஸ்புடம் போடணும். ஒருத்தர் சொன்ன மாதிரி நான் ஒரு நாள் 27 எந்த ஜென்மத்துக்கு சொல்லி முடிக்கிறது? அக்ஷர லட்சம். ஒரு மொத்தத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ராஜமாதிங்கெல்லாம் 75 லெட்டர்ஸு. அக்ஷர லட்சம் 75 லட்சம் தடவை சொல்லி முடியுமா அதை? ஸோ இப்போ ஆல்ரெடி 1 லட்சம் சொல்கிறதுக்கே தாவத்து இருந்து பிறந்துட்டுறா, முடியல. அதாவது ஒரு மாதத்துக்கே எனக்கு எப்போ பஞ்சசேசி எடுத்து வைக்கிறேன் கேட்குறா ஒரு லேடி. என்ன வந்து எவ்வளோ சொல்லிக்கிறேன் தெரியும்? இன்றைக்கி 27 சொன்னால பேரஸ்ட் மினிமம் ஆஃபீஸ் கோயர்ஸுக்கு நான் சொன்னது. ஆற்றுல இருக்க பெண்மணிக்கெல்லாம் என்ன, எங்கள் அம்மாலாம் ராம மந்திரத்தை ஒரு நாளைக்கு 10,000 20,000 30,000 சொன்னுவோம். ஜஸ்ட்டு இந்த ஜபாமாலை தான் வச்சுருப்போம். இந்த ஜபாமாலையை இப்படி இது கூட தெரிஞ்சுக்கணும். இந்த ஜபாமாலையை ஏறு முகமாக ஏறணும், இப்படி ஏறணும், இறங்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மணி பேர் மேருன்னு பேர், மேருவை தாண்டக்கூடாது. இப்படியே பண்ணி வரும்போது இது வந்துடும் இல்லையா? அந்த மணி வரும்போது ரிவர்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஏறணும் நம்ம. இதுதான் ஜபம் பண்ணக்கூடிய முறை. சரி, இதை வச்சுக்கலாம். ஸ்படிகம் மணி கூட வச்சுக்கலாம். ஸ்படிகம், முத்து, பவழம், தங்கமணி கூட வச்சு பண்ணலாம். நத்திங் ராங், டிபெண்டிங் பார்த்தி ஸ்டேட்டஸ்கோ அவளுடைய வசதியை பொறுத்து, வாய்ப்பை பொறுத்து இருக்குது. சரி, இதெல்லாம் வேண்டாம், நீ பிடிக்கலை அப்படின்னா பை திஸ் கவுண்டர். அமேசானில் விற்கிறான் அது, இந்த கவுண்டர் மிஷன். இது என்ன செய்யாது? இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே 0 காமிக்கிறது இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இப்படி வச்சுட்டு யாருக்கும் தெரிய வேண்டாம். பேக்கெட்டில் வச்சுட்டு இப்போ ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் நம்ம 1 வந்து பாருங்கள், 2. ராம 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 27 தடவை வைத்தக்குள்ள. சரி, இது முடிச்சிடணும்னு வச்சுக்கலாம். இல்லை கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த 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 பட்டன் இருக்குது, இந்த இப்படி ரிவர்ஸ் பண்ணால் 0 வந்துடும். இதை அந்த கவுண்டிங்காக தெரியணும்னா நோட்டுகள் எழுதி வச்சுக்கலாம். அடுத்தது, சரி எனக்கு இது வேண்டாம், இந்த மாதிரி கவுண்டர் வேண்டாம்னா யூ கேன் பை திஸ் ஆல்சோ. இது இது மட்டுமே பேக்கெட்டில் போட்டுக்கலாம், பேக்கில் போட்டுக்கலாம். இது அமேசான் வாங்கி தான் அது. இது வந்து மணிமாலை ஆட்டமே சுத்தம். அது இப்படியே சுற்றிகிட்டே போட்டிங்கன்னா இது ஒவ்வொரு மாலையை இப்படியே சுற்றணும். இது நம்பர் இங்கே மாறிடும் இங்கே. ஸோ திஸ் ஆல்சோ யூ கேன் ஹேவ் இட். லாட் ஆஃப் கவுண்டர்ஸ் ஆர் தேர். இது வந்து ஜபத்துக்கு சொல்கிறேன். நான் அதுக்கு சொல்கிறேன்னா, ஜபங்கள் நிறைய செய்யுங்க. பெரிய மந்திரங்களை ஜபம் பண்ணுறது ஓரளவுக்கு கடினமானது. எளிமையான மந்திரங்கள், இந்த ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம்லாம் வந்து ஒரு நாளைக்கு 10,000 சொல்லலாம்.
புவனேஸ்வரி மந்திரம். அது 3 லெட்டர்ஸ் இருக்குது. ஓம் கணக்கில் வராது. ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் 2 லட்சுமி பீஜத்துக்கு நடுவில் புவனேஸ்வரி பீஜம் ஹிர்லேக்கா ஹ்ரீம் இருக்குது. ஸோ 3 lakh டைம்ஸ் தாண்டித்தினாலே நமக்கு அது பலன் தெரிய ஆரம்பிச்சிடும் ஈஸியாக. அது அது ஒன்று. இந்த அது ஐங்கிலீன்ஸோ பாலா மந்திரம் வந்து ஓம் ஐங்கிலீன்ஸோ ஓம் கிளீம் ஐம் ஓம் ஐங்கிலீன்ஸோ ஓம் கிளீம் சடாட்சரமாக சொல்கிறத வழக்கம். ஸோ அந்த மாதிரி சொல்லணும். சாமுண்டா ஓம் ஐங்கிலீம் கிளீம் சாமுண்டா விஷயம்னா அது எல்லாம் சேர்த்து ரவாஷரி. ஓம் 1 கணக்கில் வராது. ஐம் ஹிரீம் கிளீம் 3 எழுத்து, சாமுண்டாயி 5 எழுத்து, 5 3 8, பிச்சேன்னு ஒரு எழுத்து, சமஸ்கிருத வார்த்தைகள் எழுத்துக்கள். ஸோ அந்த வந்து நவாஷரி, ரெட்டி நவாஷரி சொல்கிறோம். அதே மாதிரி பஞ்சதசியும் சொல்லும்போது கையே லகரி மசகலகரி சகலகரியும் இல்லைன்னா சௌபாகிய பஞ்சதசி எங்கள் குரு மாதா சொல்லி கொடுத்தது. ஓம் ஐம் கிளீம் ஸ்ரீம் ஐம் கையே லகரீம் கிளீம் மசகலகரீம் சகலகரீம் அது. ஸோ இந்த மாதிரி ஜபத்தை இருக்கணும். நிறைய ஜபங்களை நிறையா பண்ணுங்க. ஸோ இது இப்படி சொல்லணும். காலையில் இப்போ குளிச்சுட்டு ஒரு இடத்துல ஆசனம் போட்டு உட்காந்துட்டு சோபாலோட உட்காரலாம். ராவண தேட்டர் கீழே உட்கார முடியாதவான சிவா சோபாவில் உட்காந்துக்கணும். ஸோ கிழக்கு அது வடக்கு தெற்கு பார்த்து உட்கார வேண்டாம். சொல்லலாம். அது ஆற்று தான் சொல்லுமா. கோவில் போய் சொன்னால் 100 மடங்கு ஜாஸ்தி பலன். அது மலையேறம் 1000 மடங்கு பலன் ஜாஸ்தி. ஸோ அது மாதிரி கிரகண காலத்தில் அது 1,00,000 மடங்கு வேணும். கிரகண காலத்தில் மந்திர ஜபங்கள்லாம் வந்து அது 1000 டைம்ஸ் அப்படியே இதாகிடும், மல்டிப்ளை ஆகிடும் பலன். அது செய்யுங்க. அடுத்து பௌர்ணமி என்பது பண்ணால் ரொம்ப நல்லது. அதுவும் வந்து மல்டிப்ளிகேஷன் ஜாஸ்தியாகும் சொல்லி இன்றைக்கே இந்த இதை எடுத்தோன்னா நம்ம வெளிவாக்கத்தில் எனக்கு ஒரு பையன் இருக்கான், ரமேஷன் பேர். நிறைய சந்தேகமே கேட்டுருப்பான். இதுக்காக கேட்குறான் தெரியாது எனக்கு. அவன் தெரியும் லலிதா ஸ்தவராஜம்னா என்ன, ஆம்நாய ஸ்தோத்திரம் என்னன்னு கேட்டான். நான் சொன்னேன் ஞானப்பிரகாசம் புக்கு வாங்கி பாருன்னேன் நான். இது நமக்கு ஸ்ரீவித்யா நவரத்ன மாலான்னு பேர், இந்த புத்தகம் பேர். ஆத்தர் வந்து ஞானப்பிரகாசம், அவைலபிள் அவுட் KK நகர். நான் முன்னாடி காமிச்சிருக்கிறத ஸ்ரீ ஞானப்பிரகாசன், நியூடெக் சுப்ரஜா, ஏ பிளாட் நம்பர் 377, 6வது செக்டர், 30வது தெரு, KK நகர், சென்னை 78. அதாவது 65 ரூபா ஜாஸ்தியாக இருக்கலாம். ஃபோன் நம்பர் வந்து 94511019. இந்த புக்கு வந்து ஒரு பொக்கிஷம். ஆக்சுவலி எங்கேயாவது எடுத்து போகலாம். கையில் ஹேண்ட்பேக்கில் இருந்தீங்கன்னா நம்ம இதனுடைய கண்டென்ட் படி படிக்கிறேன் பாருங்கள். நான் ஸ்லோகம்லாம் படித்து காமிக்க போகிறதில்ல உங்களுக்கு. வாட் இட் கண்டெய்ன்ஸ் ரொம்ப அபூர்வமான ஸ்லோகங்கள்லாம் போட்டிருக்காங்க. அதாவது இதில் லலிதா சஹஸ்ரநாமம் இருக்குது, லலிதா திரிசதி இருக்குது, அடுத்து வந்து பாதுகா பஞ்சகம் இருக்குது, குரு ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்குது, அஜபா சமர்ப்பணம் இருக்குது, அப்புறம் வந்து ரஷ்மி மாலா மந்திரங்கள். எல்லா ஸ்ரீவித்யா மந்திரங்கள்லாம் ஒரு தடவை சொன்னாலும் போதும். ரஷ்மி மாலான்றது சூரியனுடைய கரணங்கள் போல் அம்பாளுடைய இதை வந்து அப்படியே மாலையாடு தொகுத்துருக்கா, ஸ்டார்டிங் டு எண்டு. ஸோ இது வந்து நிறைய ஜபம் படுத்துட்டவா இது ஒரு தடவை படித்தாலும் போதும். ஒரு மந்திரம் ஒரு தடவை வரும். பட் இது சொல்றது எத்தனை பக்கம் வந்துருக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 பக்கம் வருது. 7 8 ஒரு 10 பக்கம் வச்சுக்கோங்க. 10 பக்கம் ஒரு லட்சுமி மாலா மந்திரம். அடுத்து திவ்ய மங்களா தியானமும் ஒன்று இருக்குது. பியூட்டிஃபுல் இது ஸ்லோகம். அது திவ்ய மங்களா தியானம் நான் முன்னாடிலாம் படிச்சிருந்தேன், அப்புறம் நேரம் கிடைக்க முடியல, விட்டேன் அதை. இதில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்லோகாஸ் எடுத்துட்ட திவ்ய மங்களா தியானத்தில் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னா 109 112 ஸ்லோகங்கள் இருக்குல்ல. திவ்ய மங்களா தியானம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பண்ணலாம். அடுத்ததாக
கணேச பஞ்சரத்னம் இருக்குது. அடுத்தது கட்கமாலா இருக்குது. முன்னாடியே லலிதா சாஸ்திரநாம திரிசேதி சொல்லிட்டேன். ஆம்நாய சாஸ்திரம் இருக்குது. ஆம்நாயம்னா திசைகள் பேர் அது இருக்குது. ஸ்ரீநாத ஆதிகுருத்திரயம் கணபதியும் பீடத்திரயம் பைரவம் நல்லா சித்தோகம் வடுகத்திரயம் பதியுகம் துதிகிரமம் மண்டலம் வீராந்ததிஷதிகரதம் வீராபலி பஞ்சகம் ஸ்ரீமன் மாலினி மந்திராஜகிதம் வந்தே குரு மண்டலம் சுத்த வித்யாச பாலாச துவாதசாத்தாத் மதங்கினியும் தத்வாசினி வித்யா காயத்ரி வேதமாத்திருக்கா காணாபத்தியம் கார்த்திகேய மிருத்யுஞ்ச நீலகண்டகம் திரையம்பகம் ஜாத வேதோச ததா பிரதிங்கிரதய முகாத்த புருஷாஜ்ஞாத திகோடி மந்திரநாயிக ஏதா காமகிரி இந்திரஸ்த பூர்வாநாயச தேவத. பூர்வாநாயனா கிழக்கு, உத்தராநாயம்னா வடக்கு, பட்சிணாநாயம்னா மேற்கு, தட்சிணாநாயனா தெற்கு. அந்த அதுக்கு உண்டான தேவதா பேரெல்லாம் வந்துடும். அது ஆம்நாய சோஸ்திரம். ரமேஷ்காரன் சொல்கிறது. அவன் என்னன்னு கேட்டுருந்தான். அதை அவனுக்கு ஆன்சர் அது. அடுத்து ஸ்ரீ திரிபுர சுந்தரி ஸ்தபராஜம். இது பெருசு. இதில் ஸ்லோகங்கள் 200க்கு மேற்பட்ட ஸ்லோகங்கள், 202 ஸ்லோகங்கள் இருக்குது. ரொம்ப பேர் லலிதா சஹஸ்ரநாமத்தில் பெருசு. ஸோ அது இருக்குது இதில். சார் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் அலோன் கேன் ரீட் இட். இப்போ நம்ம யாருக்கு நேரம் இருக்குன்னு ஸ்ரீதேவின்னு ஒருத்தி இருக்கா நமக்கு சிஷ்ய பொண்ணு. இதில் முகப்பேரில் நிறைய கேட்டுப்போ அவ்வளோதான். அப்புறம் நேரமே இல்லை மாமாண்டுவா கடைசியில். இவாளுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது அதை முனைப்பாக எடுத்து செயல்படணும். நீங்கள் எப்படி மாமா பண்ணுறேன், நீங்கள் எப்படி பூஜை பண்ணுறேன்னா முடியவே இன்னி கூட முடியல. நான் சமையல் வேலை பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா எனக்கு குரு கொடுத்த இது அவள் ஜீவித காலத்துக்கு அப்புறமா நம்ம அந்த இதில் கொடுத்த ட்ரஸ்ட்லேருந்து எனக்கு வெள்ளிப்பூன் போட்ட பலகா, நல்லா ஒரு 4 இன்ச்சஸ் மேலே அது ஹைட்டு. அது மேலே மாந்தோல் பேஸ்ட் பண்ணியிருந்து நல்லா கனமாக இருக்க பலகா. இந்த ஃப்ளாட்டாக 2 இன்ச்சஸ் பலகா விட இது கொஞ்சம் வசதியாக இருந்தது எழுதுக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் காலில் தண்ணி தேய்ச்சி தான் எழுதுக்க முடியல நடக்குண்டு. பட் இன்றைக்கி பரவாயில்ல ஓரளவுக்கு. இது சரி, எனக்கு எப்படியா முனைப்பாக உட்காந்து அபிஷேகம் பண்ணணும் உட்காந்தேன் நான். சரி, ஒரு மனசு திருப்தி. அதாவது அந்த எண்ணம் வரணும் மனுஷாளுக்கு. முதல்ல நம்ம பூஜை பண்ணணும், நம்ம பார்த்து சாமிக்கு நம்ம பண்ணணும்னு ஒரு எண்ணம் வரணும். என்ன பண்ணணும் கேட்குறா. நேற்று ஒருத்தர் பார்க்க வந்தார், பேர் சொல்ல விரும்பலை. நல்லா குடுமையெல்லாம் வச்சுருக்க, எல்லாம் பண்ணிருக்க. பெரிய கூட வெங்கடேச சாஸ்திரியோட சிஷ்யனார். மாமா நான் பூஜையெல்லாம் பண்ணிடுவார், 1 வருஷம் ஆச்சுன்னார். அப்படி ஆகக்கூடாது. ஆத்து சுவாமிக்கெல்லாம் நம்ம விஷ் ப்ரொவைடர். அப்படி சுத்தான்னம் நம்ம நிவேதியாமின்னா என்ன, நான் கொட்டிக்க போகிறேன்ப்பா, முன்னாடி காமிக்கிறது தான் அர்த்தம். காண்பிக்கிறேன்னு தான் நிவேதியாமி. ஸோ நித்தியப்படி ஆத்து சுவாமிக்கு ஒரு பெல் சவுண்ட் இருக்கணும், ஒரு தூபதீபம் எரியணுங்க. அம்பாளுடைய வலப்பக்கத்தில் நெய் தீபம் இருக்கணும்னு இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அம்பாளுடைய வலப்பக்கம், அது விக்கிரகமாக இருக்கட்டும் படமாக இருக்கட்டும், அம்பாள்னு ஒன்று வச்சுட்டா அம்பாளுடைய வலப்பக்கத்தில், அம்பாளுடைய வலது பாகத்தில் நெய் தீபம் இருக்கணும்னு இருக்குது. சின்ன விளக்கு வாங்கி வச்சுக்கலாம். இல்லை ஏக்கமுக்க இது அந்த இதுவாக வாங்கி வச்சுக்கலாம். குத்து விளக்கு தனியாக எரிஞ்சுன்னு தான் இருக்கணும். எல்லாம் காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கணும். எண்ணெய்க்கு பிசனாய் தரக்கூடாது. நான் திரும்ப திரும்ப என்ன சொல்லுவேன்னா, தேவி பூஜை பண்ணுறவாளுக்கு லோபி தரக்கூடாது. ஸ்பெண்ட் புஷ்பங்களை நிறைய போடணும். இன்றைக்கி பார்த்தா 2 மூட்டை புஷ்பம் அந்த எங்கள் ஆற்றுக்கு பூ சப்ளை பண்ணுறவன் அவன் அழகு ஊற்றிப்பான். திருப்பூரூரில் கிருத்திகை சார் நாளைக்கு நாங்கள் எல்லோரும் போகிறோம். எல்லோரும் இங்கே குத்தி ஒத்துன வேல் அதோட எப்படியா வருஷம் குத்திக்கிறியே. நான் அடுத்த 2 நாள் அப்படியே ஆறிடும். ஆச்சரியம். பகவானுடைய செயல் ஒன்றுமே ஆகாது, செப்டிக்கெல்லாம் ஆகாத வாழ்க்கை. ஆச்சரியமாக இருக்கும். எப்படியாவது அதை பொத்துக்கிறேன்னு அந்த 6 அடி நீளம்ன்றான். அந்த இது யாரா ஸ்ட்ரக்குன்னு பட்டா கூட உயிர் போயிடும் நமக்கு. ஸோ அப்புறமா தனியாக திருப்பதி சாமிக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சிடான்னு அவன் 2 பேக் கொடுத்து அனுப்பிச்சிட்டான். இன்றைக்கி நாளைக்கு வச்சுக்கிட்டு சார் பூ வேண்டு.
புஷ்பங்கள் நிறைய இருக்கணும். எவ்வளோ புஷ்பத்தை வாரி சாமி மேலே போடுறோமோ அந்த நாமாவளியோட நீ கூட வழக்கு கடை ராஜலட்சுமி இந்த பஞ்சமி இதில் பூஜை பண்ணுற இவ்வளோ புஷ்பத்தை வாரி இருக்க வாராகி மேலே. வாராகி எப்படி கண்குள்ள அப்படியே வாராகி புஷ்ப மலையிலே மூழ்கி போயிட்டா. அப்புறம் தான் அம்மிக்கு மூஞ்சி தெரிஞ்சுது. புஷ்பங்களை நிறைய போடணும் சாமிக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. பூவே இல்லாமல் நான் பூஜையை பண்ணேன்றது அக்ஷதையை போட்டு பூஜை பண்ணிட்டேன் அப்படின்றா. அப்படி பூஜையை பண்ண வேணான்னு நான் நல்லா லட்சத்தில் சம்பாதிக்கிறேன்ற. சுவாமிக்குன்னு பண்ணும்போது நைவேத்தியமோ புஷ்பங்களோ இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரீயாக பண்ண. எஸ்பெஷலி தேவி பூஜையில் லோபித்தனமே கூடாதுன்னு இருக்குது சாஸ்திரங்களில். அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நல்லா ஃப்ரீயாக இருக்கும். எங்கள் காலத்துலாம் பெரிய அக்கா காலத்தில் மூட்டையில் தான் மஞ்சள் வாங்குவா, கூடையில் தான் வெத்தலை வாங்குவா. ஈவன் டுடே அம்பத்தூரில் இருக்காவா அக்கா போயிட்ட அத்திம்பீரை போயாச்சு, பசங்கள்லாம் இருக்கா. பட் எப்பயுமே வாரத்தில் மஞ்சள் கிழங்கெல்லாம் நிறையா இருக்கும். கிலோ கணக்கில் வச்சுருப்பா. எவ்வளோ வாங்கணும், அரை கிலோ வாங்கட்டும், 1 கிலோ வாங்க சில பேர் கேட்குறேன். வாங்கி வச்சுங்களா கொடுங்களேன் 4 பேருக்கு. அதெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. ஸோ லோபித்தனம் கூடாது. பரவாயில்லைக்கு 10 ரூபா வச்சு தரணும். யாரோ வச்சு கொடுத்த ஜாக்கெட் வச்சு தந்துடுறா. அதெல்லாம் பாவம். அதெல்லாம் வேணான்னா கை துடைக்க வச்சுக்கோங்க, சாமி துடைக்கிறது வச்சுக்கோங்க துணியை. யூ ஷுட் கிவ் நியூலி. என்ன கூட ஒரு பெண்மணி இந்த முகப்பேர் நினைக்கிறேன் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுவிட்டேன். ஏமா பேண்ட்டெல்லாம் போட்டு 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் பேண்ட்டில் போட முடியாதனால இல்லை எங்கள் ஆத்துக்கார சொன்னா மாமா பேண்ட்டு ஷர்ட்டு 2 நான் ஷர்ட்டுக்கு பாருங்க அதுக்கு பதில் 9 கஞ்சி வேஷ்டி, மட்டமான வேஷ்டி, இது காட்டன் வேஷ்டி வாங்கி கூட பரவாயில்ல வச்சுப்பேன் நான். அது யாருக்கோ கொடுத்தேன் அப்புறமா வேறு வெடி இல்லாமல். அதாவது அது வந்து யாருக்கோ கொடுத்துட்டாங்க உணர்ந்து. நான் போட மாட்டேன்னு தெரியும். நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் நான். அதில் டோன்ட் பை ஷர்ட் அண்ட் வேஷ்டி இது பேண்ட்டெல்லாம் கொடுக்காதுங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். அது வச்சு கொடுத்து அந்த டப்பாவை கொண்டு கொடுத்து கிஃப்ட் பாக்ஸை கொடுத்தா நானே செய்வேன். ஸோ ஐ ஹேட் டு கிவ் இட் அது சார். கொடுக்கும்போது நம்ம வந்து இந்த குரு யூஸ் பண்ணுறாளா இல்லையான்னு பார்த்து தரணும். அதில் சில பேர் தான் அழகா இதில் இருக்கா. இந்த பெண் கொடுமுடி ஷீலாண்டு அவன் ஆத்துக்கார் ஒரிசாவில் எங்கே ஒர்க் பண்ணுறாரு. அங்கே முந்திரி ஃபேக்ட்ரிலாம் இருக்கான். ஷா வேணா செய்வானே முந்திரி திராட்சையை வாங்கி அனுப்பிச்சிடுவோம். ட்ரை ஃப்ரூட்ஸில் அது எப்போ வேணால் நம்ம பூஜை பண்ணிக்கலாம். வாழைப்பழத்தை ஒரு 2 டசன் வாங்கி கொடுத்தா நான் அர்த்தம் செய்வேன். ஐஎம் சுகர் பேஷண்ட்டு. வாழைப்பழம்லாம் 1-2 தான் செலவாகும், வச்சு கொடுக்கலாம். நேற்று மாதிரி தான் 2 ஷீப் வாழைப்பழம் வந்தது. நான் எருமவட்டி பாளையம் கோவிலுக்கு போகும்போது அந்த கோவிலை கொடுத்து எல்லாருக்கும் ரிசீவ் பண்ண சொல்லிட்டாங்க. கொடுக்கறது வந்து அவளுக்கு உபயோகப்படுவாளா, அது 2 நாள் வச்சுக்க முடியுமான்னு பார்க்கணும். அதுக்கு பெஸ்ட் வே இஸ் டு கிவ். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மாதக்கணக்கில் வச்சுக்கோங்க, அது கெட்டு போகாது. சாஸ்திரத்துக்கு 2 இது என்ன பழம் கொடுக்கணும் ஆசைப்பட்டால் இது மாதுளம் மாதுளம் வசதியாக சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில், அது கொடுக்கலாம். வாழைப்பழத்தை நிறைய வாங்கி கொடுத்தா நான் படிக்க முடியும். அது பூஜா நேரத்தில் கொடுத்தா ஒரு 50 லேடிஸ் வருவாத்துக்கு பூஜா நவராத்திரி பீரியடில் எல்லாம் பேக்கில் 2 போட்டு அனுப்பிச்சிடுவோம். சாதாரண நாளில் கூட இவ்வளோ கொடுத்தா நம்ம கூட செய்ய முடியாது. புஷ்பங்கள் செலவாயிடும். எதுக்கு செலவாயிடும்னா நம்ம கொடுக்கறது சாமான்களை மற்றவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி கொடுக்கணும். அது ஞாபகம் வச்சுங்க. ஒன்று, இந்த ஸ்ரீவித்யா நவரத்னமாலாம் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். ரமேஷ் வில்லிவாக்கம் கேட்டதுனால இன்னைக்கு திரும்பி நான் பேசுகிறேன். ஜப எண்ணிக்கை இஸ் வெரி வெரி மஸ்ட். ஜபங்களை நிறையா பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு உண்டான பலன் தனியாக வந்துடும். அது என்ன வருவெல்லாம் கேட்க முடியாது. அதெல்லாம் ஸோ நம்ம டியூட்டி என்ன, அம்பாவை வணங்குறது, வழிபடுறது, ஜபிக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக அதாவது பலனை எதிர்பாராமல் நம்ம பண்ணும்போது வர்ஷிச்சிடுவாங்க. இதை ஞாபகம் வச்சுட்டு எல்லோரும் வந்து இந்த சகசநாமம் இஸ் மஸ்ட்டு. லலிதா சகசநாமம் இல்லாமல் ஸ்ரீவித்யா பூஜ்யம் தான். மனப்பாடமே ஆலன்ற சில பேர்லாம் அது ரொம்ப வருத்தமான விவகாரம். அது லலிதா சகசநாமம் மனப்பாடம் தெரியாமல் என்ன வாழ்க்கையே வேஸ்ட்டு நான் சொல்லுவேன். அது கரெக்டாக சொல்லுங்க. சொன்னால் வந்து அதுக்கேற்ற பரிபூர்ண பலன் கிடைச்சிடும். நான் சொன்ன மாதிரி கரெக்டாக விஷயம் சொல்லுங்க. அது பாருங்கள் அந்த சேஞ்சஸை வித்தின் ஏ ஷார்ட் பீரியட் யூ ரியலைஸ் தட். இதை சொல்லி
இந்த பதிவை முடிக்கிறேன். லலிதா சஹஸ்ரநாமம் திருசதி. இன்னும் கூட யாரை ஃபோன் பண்ணி கேட்டா, மதுரையிலேருந்து வைஷ்ணவி கேட்டா காத்தால. திருசதி சொல்லும்போது ஓம் ஐங்கிரீசி சொல்லணும். சொன்னால் தனி பவர் அதுக்கு. ஓம் ஐங்கிரீசி கக ரூபாய் நமக, ஓம் ஐங்கிரீசி கல்யாணி நமக, ஓம் ஐங்கிரீசி கல்யாண குலசாலி நமக, கமரியாய் நமக. இந்த ஓம் ஐங்கிரீசின்னு சொல்லி சொன்னால் தனி. அது 4 போட்டிருப்பான். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம். சார் 4ன்றது தான். இந்த வாராகி ஆசனம் பண்ணும்போது ஓம் ஐக்கிலம் வாராகி நமக, ஓம் ஐக்கிலம் பஞ்சம் நமக, அந்த மாதிரி வந்துடும். ஷியாமலாவுக்கு சொல்லும்போது, ராஜமாதைக்கு சொல்லும்போது ஓம் ஐங்கிலி சோ சொல்லணும். ஓம் ஐங்கிலி சோம் கதம்பவனமாசினி நமக, ஓம் ஐங்கிலி சோம் கதம்பேஸ்வரி நமக. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நாமாவளி இருக்குது. இவளுது 12, இவளுது 16, லலிதாக்கு 25. ஈஸியஸ்ட் அர்ச்சனை 12, 16, 25. இந்த நாமாவளியை சொன்னாலே வந்து அந்த அந்த ட்ரியோ இவா 3 பேரும் முடிச்சிடலாம். ஈஸ்வரன் நித்தியப்படி பூஜை வச்சுக்கலாம். எல்லாம் அந்த காலத்தெல்லாம் வந்து எளிமையான பூஜாவதி 5 நிமிஷத்தில் பிடிக்கிறதுனா பஞ்சாயுத பூஜை. இந்த சதுராயன பூஜைன்றது என்னது? கணபதி, சூரியன், அப்புறம் வந்து விஷ்ணு, சிவன், நடுவில் அம்பாள், பஞ்சாயுதனம். ஸோ இதுக்கெல்லாம் மொத்த மந்திரங்களே எவ்வளோ போகிறது? ஒரு மேட்டர் ஆஃப் 5 மினிட்ஸ் தான் ஆகும் சொன்னதுக்கு. அபிஷேகம் பண்ணி வச்சுட்டு, சந்தனம் வச்சு, குங்குமம் வச்சுட்டு, புஷ்பத்தில் ஒரு நாள் அர்ச்சனை பண்ண வேண்டியதான். ஸோ மட முடிச்சுட்டு அம்பாளோட முடிச்சிடணும், அவ்வளோதான். சரி, எல்லா இடத்துலையும் மணிச்சத்தம் கேட்கணும், எல்லோரும் பூஜை பண்ணணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நிறைவேற்ற. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.